ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். வாழ்வனைத்தும் தந்து எனது குலமுழுதும் தனையாண்டு வளர்வித்து வரும் தர்மதுரையாம் நமது குல தெய்வ தேவேஸ்வரர் அவர்கள் தங்கள் திருவாயுரை அமுத வர்ஷிப்பின் போது எடுத்தாடுகின்ற புராதன சொற்றொடர் பழமொழிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் 30வது பழமொழியாக நாம் பார்க்கவிருப்பது, நாத்திகம் எந்நாள் இருப்பினும் ஒரு நாள் நாசமே ஆகும் என்கிற இந்த பழமொழியை பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். நாத்திகம் எந்நாள் இருப்பினும் ஒரு நாள் நாசமே ஆகும். அப்போ நாம இதுவரைக்கும் 29 பழமொழிகள் பார்த்தோம். அதுல எல்லாம் மக்கள் கடவுள் ஒருத்தர் இருக்கிறார்ன்ற நம்பிக்கையில தான் இருந்தாங்க. கடவுள் ஆலயம் அப்படின்னா என்னன்னே தெரியாம அந்த மெய்யை நினைவூட்டுவதற்காக உண்டாக்கப்பெற்ற அந்த நகலையே அவர்கள் எல்லாம் நம்பி அதற்காக பாடுபட்டு வந்தது பற்றியும், இப்படியாக மக்களை தவறான பாதையில் வழிநடத்தி செல்கின்ற அந்த போலி ஞானிகள் பற்றியும், இவர்களை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். இவர்கள்ட்ட எல்லாம் எப்படியாவது தவறான வழியில, ஒரு பொய்யான வழியில போனா கூட ஒரு கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிற ஒண்ணு இருந்தது. அது எப்படி போய் கடவுளை சென்று சேர்வது அப்படிங்கிற வழி தெரியாம அவங்க ஒரு பொய்யான வழியில அதையே மெய்யாக நம்பி இந்த மக்கள் போனதையும், அந்த மக்களை தவறான வழியில் வழி நடத்தி சென்ற அந்த ஞானியர்களை பற்றியும் நாம பார்த்தோம். அப்போ கொஞ்சமாவது அவங்ககிட்ட எல்லாம் கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருந்தது. ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த பழமொழி நாஸ்திகம் பேசுறவங்க, நாஸ்திகம் எந்நாள் இருப்பினும் ஒரு நாள் நாசமே ஆகும் என்று போராத மக்களை பற்றி நாம இன்னைக்கு அதன் மூலமாக தெய்வம் அவங்க நமக்கு என்ன அறிவுறுத்துறாங்க அப்படிங்கிறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ இந்த நாஸ்திகம் அப்படிங்கிறது நம்ம இந்திய தாய்நாட்டுல இல்லவே இல்லை. இந்த நம்முடைய இந்திய தாய்நாடு ஒரு புண்ணிய பூமி. அப்படி புண்ணிய பூமியாகத்தான் ஆதி காலத்திலிருந்து இருந்து வந்தது. மக்கள்கிட்ட கடவுள் இல்லைங்கிற ஒரு எண்ணமே இந்திய மக்கள்கிட்ட கிடையவே கிடையாது. கடவுள் ஒருவர் உண்டு என்பதும், வேதங்கள் உண்டு என்றும், அவற்றை விளக்கி தர பாரவான்கள் வருவார்கள் என்றும், மரண காலத்திற்கு பின் வாழ்க்கை உண்டு என்றும், இறுதி தீர்ப்பு உண்டு என்றும் நம்பிக்கை கொண்ட ஆஸ்திகத்தனம் நிறைந்த மக்களாகத்தான் இந்த இந்திய மக்கள் இருந்தாங்க. அப்போ இந்த ஆஸ்திகத்தனம் மக்களை எப்படி வச்சிருந்தது அப்படின்னா, நல்ல பண்பாளர்களாக, நல்ல நன்னெறியாளர்களாக, நல்ல ஒழுக்கமுடையவர்களாக இந்த மக்களை இந்த ஆஸ்திகத்தனமானது ஆக்கி வைத்திருந்தது. அப்போ இந்த நாஸ்திகத்தனம் எங்கே இருந்து புகுந்து இந்த மக்களை கெடுத்தது அப்படின்னு நம்ம தெய்வம் அவர்கள் அருளி செய்யறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இது ரஷ்யாவில தான் முதலாக இந்த நாஸ்திகத்தன்மை அங்கிருந்துதான் நம்ம நாட்டுக்கு வந்தது. அங்கிருந்து மெல்ல மெல்ல நம்ம நாட்டுக்குள்ள இது பரவி, இந்த நாஸ்திகத்தனமானது நம்ம நாட்டு மக்கள்கிட்டையும் இது புகுந்து நம்முடைய மக்களையும் அது கெடுக்க ஆரம்பிச்சது. அப்போ இந்த நாஸ்திகத்தனம் கொண்ட மக்கள் அவங்களுடைய கொள்கை என்னவாக இருந்தது? இந்த நாஸ்திகத்தனம் வர முந்தி ஆஸ்திகத்தனம் படைத்த மக்கள்கிட்ட அவங்களுடைய நம்பிக்கை கடவுள் ஒருவர் உண்டு, வேதங்கள் உண்டு, அதை விளக்கி தர பாரவான்கள் உண்டு அப்படிங்கிற ஒரு கொள்கையெல்லாம் இருந்ததெல்லாம் போய் இந்த மக்கள்கிட்ட ஆஸ்திகத்தன்மை வந்த உடனே என்ன கொள்கை வந்தது அப்படின்னு நம்ம தெய்வம் அவர்கள் மான்மியத்துல நமக்கு அருளி செய்யறாங்க. நாஸ்திகத்தனம் மக்களுடைய உள்ளத்தில் புகுந்து, மான்மியம் அழிகலி பருவம் பார்ப்போம், பக்கம் 30. நாஸ்திகத்தனம் மக்களுடைய உள்ளத்தில் புகுந்து கடவுள் இல்லை என்றும், கடவுள் உண்டு அப்படின்னு சொன்ன மக்களை இல்லைன்னு சொல்ல வச்சது இந்த நாஸ்திகத்தனம். கடவுள் இல்லை என்றும், கடவுள் உண்டென்பது அறியாமை என்றும், எல்லாம் இயற்கை என்றும்,
அப்படி கடவுள் ஒன்று இருப்பினும் அவரை நாம் ஆராய புகுவது வீண் வேலை என்றும். கடவுளே இல்ல அப்படி சொல்றது அறியாமை. சரி, அப்படியே இருந்தா கூட நீ அவரை பார்க்க முடியாது, அவரை ஆராய்ச்சி செய்ய முடியாது, அப்படி செய்வது வீண் வேலை. அவரை காண முயற்சிப்பதானது வியர்த்தம் என்றும். சரிகையாதி ஞான துறைகள் எல்லாம் பொய் குருமார்களால் வயிற்று பிழைப்புக்காக எடுத்து கட்டி வைக்கப்பட்ட ஒரு சிக்கலான வலைகள் என்றும். தீர்க்க தரிசியர்கள், அவதார புருஷர்கள் என்பார்கள் எல்லாம் சாதாரண மக்களைப் போலே உலகத்தில் நல்ல ஒழுக்கத்துடன் வாழ்ந்து வந்தவர்களே தவிர அவர்கள் உலகத்தில் விசேஷ பரபோக மெஞ்ஞான வாழ்க்கையை நடத்தி காண்பித்தார்கள் என்பது சாரமற்ற பொய்க்கூற்றென்றும். விசேஷ பரபோக மெஞ்ஞான வாழ்க்கையை தானே நடத்தி காமிச்சாங்க. எத்தனை பாரவான்கள் வந்து, எத்தனை அவதார புருஷர்கள் வந்து இந்த மக்கள்கிட்ட இந்த மெஞ்ஞானத்தை போதிச்சு நடத்தி காமிச்சாங்களே. ஆனா இவங்க அப்படி எல்லாம் அவங்கள தனியா பார்க்க முடியாது. அவங்களும் வந்து ஏதோ ஒழுக்கத்துடன் வாழ்ந்த மக்கள் அப்படின்னு வேணா சொல்லலாம். அப்படின்னும் வேதங்கள் அப்படிங்கறதெல்லாம் சுயநலக்காரர்களால் கட்டுப்பாடாக உண்டாக்கி பிறரை வஞ்சிப்பதற்காக ஏற்படுத்தி வைக்கப்பட்ட கதைகள் என்றும். ஏதோ இவன் எழுதுற ஒரு நாவல் போல இந்த வேதங்கள் அப்படிங்கிறதும் ஒரு கதை, ஒரு நாவல் என்றும். மரண காலத்துக்கு பின்னால் மக்களுக்கு மேலும் ஒரு வாழ்க்கை உண்டென்பது நிரூபிக்க முடியாததும் பயத்தை தருவதுமான பொருளற்ற கொள்கை என்றும். அப்போ நீங்க இப்ப மரண காலத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்றீங்களே, அதை உங்களால நிரூபிக்க முடியுமா? இதெல்லாம் வந்து ஒரு நிரூபிக்க முடியாத ஒரு பொருளற்ற ஒரு அழி கொள்கை அப்படின்னு சொல்லி இந்த மக்கள்கிட்ட ஆரம்ப காலத்துல இருந்த அந்த நம்பிக்கை எல்லாம் போய் இந்த ஒரு அழி கொள்கையானது ஒரு மக்கள் திரண்ட ஒரு தீவிர செயலாக பரவியது நம்ம நாட்டு மக்கள்கிட்டையும். அப்போ இப்படியாக இந்த இந்திய மக்களினுடைய அந்த உத்தம சித்தி கொள்கை எப்படி ஒரு பொருளற்ற கொள்கையாக மாறியது அப்படின்னா, முதல்ல அழிவிளையாட்டு, இவங்களுடைய அந்த அழிவிளையாட்டு என்னும் அந்தகாரத்தால் முதல்ல மெஞ்ஞானிகளை புறக்கணித்தாங்க, ஞானிகளை புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த நாஸ்திகத்தனம்ங்கிறது நம்ம நாட்டுல விளையல, வேற நாட்டுல இருந்துதான் வந்தது. அப்படி நுழைய விடாமல் தடுக்க வேண்டிய பொறுப்புல இருந்த மன்னர்கள், இப்போ வேற நாட்டுல இருந்து தவறான ஒண்ணு நம்ம நாட்டுக்குள்ள புக விடக்கூடாது, அதனுடைய பொறுப்பெல்லாம் அந்த நாட்டை ஆளுகின்ற மன்னர்கள்ட்ட இருந்தது. அவங்களும் அத வந்து அத ஒரு அசால்ட்டா அதெல்லாம் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த உழவர்கள், வணிகர்கள் அவங்க எல்லாமே வயிறு வளர்ப்பு வேலையிலேயே பிரிஞ்சுட்டாங்க. இப்படி எல்லாரும் கொஞ்சம் ஏமாந்திருந்த காலத்துல இந்த நாஸ்திகத்தனமானது நம்ம நாட்டுக்குள்ள புகுந்து விட்டது அப்படின்னு தெய்வம் அவர்கள் எடுத்து காட்டுறாங்க. யார் இதெல்லாம் தடுத்திருக்கணும்? இந்த நாஸ்திகத்தனம் நம்ம நாட்டுக்குள்ள புக விடாம யாரு தடுத்திருக்கணும்? இந்த மக்கள், மன்னர்கள், உழவர்கள், வணிகர்கள், குருக்கள்மார்கள் எல்லாருக்கும் தான் அந்த பொறுப்பு இருக்கு. எல்லாருமே கொஞ்சம் ஏமாந்திருந்த காலத்துல இந்த நாஸ்திகத்தனமானது நம்ம நாட்டுக்குள்ள புகுந்து விட்டது. சத்திய வாழ்க்கையினாலும் சுபானுபவ சத்திய வாதங்களினாலும் நிச்சயமாக வெல்லக்கூடிய பிரம்ம ஞானோத்தமர்களை உலக மக்கள் தங்களின் சிறு அழிவிளையாட்டு என்னும் அந்தகாரத்தினாலே அழிவிளையாட்டுல இவங்க கவனம் போயிருக்கு. அதனாலதான் தெய்வம் அவர்கள் எந்த நேரமும் எந்நேரமும் என்னையே நினை, கொஞ்சம் ஏமாந்து அந்த பக்கம் போனாலும் இந்த நாஸ்திகத்தனம் மாதிரி நம்மளை அழிக்கக்கூடிய செயல்கள் வந்து நம்ம நாட்டுக்குள்ள எப்படி புகுந்ததோ அப்படி நம்ம தேசத்துக்குள்ளேயும் புகுந்துரும். அழிவிளையாட்டு என்னும் அந்தகாரத்தினாலே மேலே கூறியுள்ள மெய்ப்பயன் தரும் வல்ல மெஞ்ஞானியர்கள் இந்த சக்திக்கு உடையவர்கள் என்று உணர்ந்து அவர்களை உபயோகப்படுத்திக் கொள்ள தெரியாதவர்களாய் அலட்சியமாக எண்ணிக்கொண்டு புறக்கணித்து விட்டார்கள். வந்த பாரவான்களை எல்லாம் அவங்க என்ன செயலுக்கு வந்தாங்க, அவங்கள நாம எப்படி பயன்படுத்தி கொள்ளணும்னே தெரியாம, கடவுள் நம்பிக்கை இருந்தது, அந்த வேதங்களை விளக்கி தருவதற்காக, உன்னை நல்வழிப்படுத்துவதற்காக வந்த பாரவான்களை எல்லாம் நீ கல்லையும் மண்ணையும் தெய்வமாக நினைச்சிட்டு அவங்களெல்லாம் அலட்சியமாக எண்ணி புறக்கணிச்ச காரணத்தினாலதான் அந்த நிஜமா நீ கல்லதான கும்பிடுற, அது எப்படி சாமியாகும் கேட்கிற இந்த நாஸ்திகத்தனம் உள்ளே புகுந்தது.
ஆசியா கண்டம், கீழ்கோடி, சூரிய திசை, நிப்பான் ராஜ்யத்தில் மட்டும் நாஸ்திக நூல் முதலானவைகள் உள்ளே வரக்கூடாது என்று கண்டனம் இருந்ததாக கேள்வி இருந்ததை தவிர, அப்போ சில நாடுகள்ல இந்த நாஸ்திக நூல்லாம் உள்ளே வரக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்காங்க அந்த காலத்திலேயே. நிப்பான் ராஜ்யத்தில் நாஸ்திக நூல் முதலானவைகள் உள்ளே வரக்கூடாது என்று கண்டனம் இருந்தது. ஆனா நம்ம நாட்டுல அப்படி போடலையே. எந்த நூல் வேணாலும் உள்ள புகழலாம், எந்த நாஸ்திகன் வேணாலும் உள்ள புகழலாம் அப்படின்ற மாதிரி உள்ள புகுந்துருச்சே நம்ம நாட்டுக்குள்ள. அதனை தடுத்து போர் புரிந்து ஜெயிக்க வல்ல தெய்வ பக்தி வீரம் பொழிந்த தேசாதிபத்தியம் செங்கோலோச்சி மன்னர்களும் தமது கடனென கருதாது வாழாயிருந்து விட்டார்கள். மன்னர்களோட கடமை இது, மக்களை நல்வழிப்படுத்தணும், நாஸ்திகத்தனம் உள்ள புகுந்த விடாம, கெட்டதெல்லாம் நாட்டுக்குள்ள புகுற விடாம பாதுகாக்கணும். அது செய்யாம தமது கடனென கருதாது அவங்க அதை தவற விட்டு விட்டார்கள். இன்னும் யாரெல்லாம் தவற விட்டாங்க? இன்னும் தேசத்தின் இயற்கை வளங்களை உழவு கொண்டும் செயற்கை வளங்களை வாணிபம் கொண்டும் பெருக்க வல்ல வேளாண் மரபினரும் வணிகரும், எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்கு. உழவரா இருந்தாலும், இயற்கை வளங்களை பெருக்கக்கூடிய உழவராக இருந்தாலும், செயற்கை வளங்களை பெருக்கக்கூடிய வணிகராக இருந்தாலும், எல்லாருக்குமே இதுல பொறுப்பு இருக்கு. எல்லாரும் எப்படி இருந்தாங்கன்னா, வயிறு வளர்ப்புக்கும் வினோத வம்பாட்டு சண்டை வியாசியங்களிலேயே எந்நேரமும் பொழுதை போக்குகின்றவர்கள் ஆகிவிட்டார்கள். அன்றையும் வேதாகம நூலுணர்ச்சியும் முத்திக்கு எட்டுகின்ற ஒழுக்கமும் ஜீவகாரண்யமும் போதிக்க வல்ல பட்டம் பெற்றவர்கள் நாங்கள்தான் என்று வரும் குரு கல்மார்களோ, குருக்களா இருக்க வேண்டியவங்க குரு கல்மார்களாகிவிட்டாங்க. அவர்கள் தங்களுடைய வயிற்றுப்பாட்டுக்கும் மதிப்பிற்கும் தேடி அலைவதற்கே போதாத வயதுடையவர்களாகிவிட்டார்கள். இப்படியாக இவங்க எல்லாருமா சேர்ந்து இந்த நாஸ்திகத்தனத்தை நம்முடைய இந்த புண்ணிய பூமியாகிய இந்திய நாட்டுக்குள் புகும்படி செய்து விட்டார்கள். இப்படி ஒரு சரிபாடாகிய ஒரு கேடு நம்ம நாட்டுக்குள்ள புகுந்துருச்சு. அப்போ இந்த நாஸ்திகத்தனம் புகுந்ததால நம்ம நாட்டுல என்னென்னலாம் கேடுகள் விளைஞ்சது, அதுக்கு முன்னால எப்படி பண்புடையவர்களாக இந்த ஆஸ்திகத்தனம் இருக்கும் போது மெய்யை அறியாம பொய்யாக கூட வணங்கி கொண்டிருந்த அந்த மக்கள்கிட்ட எப்படி ஒரு நல்ல ஒழுக்கம் இருந்தது, அதெல்லாம் எப்படி மாறி போச்சு அப்படிங்கறத நம்முடைய பெருமானவர்கள் காட்டுறாங்க. அதாவது சரிபாடாகி, இந்த மாதிரி தடுபாடாகி நிகழ்ந்து வருகின்ற கேட்டை லேசாக நோக்கும் இடத்து பொல்லார்க்கு கல்வி வரி கர்வம் உண்டாம், அதனோடு பொருளும் சேர்ந்தால் சொல்லாது சொல்ல வைக்கும், சொற்றென்றால் குடிகெடுக்க துணிவன் கண்டாய் என்னும் பழமொழிக்கு இணங்கி செயல் பழுத்தோங்கி வந்துவிட்டதனாலே வேதாகம நூலுணர்ச்சியும் குன்றிக் கொண்டே வந்துவிட்டன. இவன் கல்வி, இவன் கற்ற பொய்க்கல்வி, அதுதான் இவனுக்கு பெருசாக வந்தது. இந்த வேதாகம நூல் உணர்ச்சி, வேதங்களை படிக்கணும், அதுக்கு முந்தி வேதங்களை படிக்கிறது தான் கல்வியாக இருந்தது. இவன்கிட்ட இந்த பொய்க்கல்வி புகுந்த உடனே இந்த வேதாகம நூல் உணர்ச்சி எல்லாம் குன்றிக் கொண்டே வந்து என்னென்ன கெட்ட பழக்கங்கள்லாம் இந்த மக்கள்கிட்ட வந்தது. ஆஸ்திகத்தன்மை தான் ஒரு மனிதனை நல்லொழுக்கமுடைய மனிதனாக மாற்றும். ஆஸ்திகத்தனம் இருக்கும்போதுதான் அந்த நாடு வளமான செழிப்புடைய பண்பான நாடாக இருக்கும். அது இல்லைன்னா எல்லாமே கெட்டு சீரழிஞ்ச நாசமாகத்தான் போகும் அப்படிங்கிறத நம்முடைய பெருமான் அவர்கள் எடுத்து காட்டுறாங்க. அப்ப என்னென்ன வந்தது இந்த நாட்டுல? இந்த நாஸ்திகத்தன்மை வந்த உடனே இரக்கமின்றிய ஜீவ வதை, காமம் எனும் பிறர் மனையாட்டி வாழ்க்கை, கவராடல், மது உண்ணல், புகைப்பிடித்தல், பொய் மொழிதல், செய்நன்றி கோரல், ராஜ துரோகம் விளைவித்தல், குரு துரோகம் சமைத்தல், பாலர் பெண்டிர்களை அவர்களுடைய இயற்கை குணாதிசயங்களுக்கு மாறாக உலக போருக்கு தூண்டுதல், மதவெறி கொள்ளல், சமய போர் புரிதல், வாய்ஞானம் பேசுதல். இந்த வாய்ஞானம் பேசுறவங்க எல்லாம் கடையாணி இல்லாத வண்டின்னு நம்ம எல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் எதனால வந்தது? இந்த நாஸ்திகத்தனம் உள்ள புகுந்ததுனால வந்தது. பெரியோரை தூடித்தல், பெரியவங்களை மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற பண்பு தான் நம்ம நாட்டுல எல்லாம் இருந்தது. இப்பெல்லாம் அது வர 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 அந்த நாஸ்திகத்தனம் உள்ள வந்து என்ன பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது? முன்னெல்லாம் பெரியவங்க யாராவது வந்தாங்கன்னா வந்த உடனே அவங்கள காலை தொட்டு வணங்குவாங்க, அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. இப்போ
யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா வாங்கன்னு கேட்கறதுக்கே அந்த வீட்டுல இருக்க சின்ன பிள்ளைகளுக்கு கஷ்டமா இருக்கு. சொல்லி கொடுக்கணும். யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா உங்களை வணக்கம் சொல்லி வாங்கன்னு சொல்லணும் அப்படிங்கிற அந்த பண்பெல்லாம் நாம சொல்லி கொடுக்கணும். அப்போ இந்த பெரியோரை தூடித்தல் முதலிய மரச்செயல் அனைத்தும் தலையெடுத்து வளர்ந்து வருகின்றன. இதெல்லாம் எதனால இப்படி தலையெடுத்து வளர்ந்து வருது? இந்த நாஸ்திகத்தனம், ஆஸ்திகத்தன்மை, அந்த இறை நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை குறைகிறதுனால இந்த மாதிரி தீய பழக்கங்கள் எல்லாம் நாட்டுக்குள்ள புகுந்து அந்த வேதாகம நூல் உணர்ச்சி எல்லாம் குன்றிக்கொண்டே வர்றது. களவு, கள் குடிக்கிறது, பொய் பேசுறது, பிறர்மனையாட்டி வாழ்க்கை, துரோகம், எல்லா துரோகமும், நன்றி கெட்ட தன்மை, ராஜ துரோகம், குரு துரோகம், இதெல்லாம் மரச்செயல்கள் அப்படின்னு சொல்றாங்க தெய்வம். அப்போ அறச்செயலாக இருந்த இந்திய பூமி மரச்செயல் நிறைந்த ஒரு பூமியாக மாறுறதுக்கு இந்த நாஸ்திகத்தன்மை தான் காரணமாக இருக்குது. இன்னும் இது சமத்துவம் பேசுறது, எல்லாரும் ஒண்ணுதானே, நீங்க மட்டும் பெரிய ஆளா, அவன் மட்டும் பெரிய ஆளா, இப்படின்றெல்லாம் சமத்துவம் பேசுறது. இந்த உலக வாழ்க்கையில எல்லாரும் ஒண்ணுதான், எப்படி ஒண்ணாக முடியும்? ஒரு பண்டிதனும் பாமரனும் ஒண்ணாக முடியுமா? ஒரு அரசனும் ஒரு ஆண்டியும் ஒண்ணாக முடியுமா? ஒரு யதார்த்தனும் ஒரு திருடனும் ஒண்ணாக முடியுமா? ஒரு யோக்கியனும் ஒரு போக்கிரியும், கலைஞனும் கொலைஞனும், ஆணும் பெண்ணும் எல்லாம் ஒன்றுதான் சமத்துவ உரிமை பேசுற அந்த ஒரு நிலைமை வந்துவிட்டது. இப்படி எல்லாம் எப்படி ஒரு தெய்வீக கொள்கை நிறைந்த இந்திய பூமி இந்த நாஸ்திகம் புகுந்த உடனே, அதுக்கு முன்னால ஏற்றத்தாழ்வற்ற சம்பத்தும் ஒத்த அனுபவமும் ஒரே குலமாயும் நெருங்கி இருந்து வாழ்வதோடு இருந்த அந்த தன்மை மாறி அரசை இகழ்ந்து, அந்தனரை தூதித்து, வணிகரை வதைத்து, வேளாளரை விரட்டி, புல்லரை உகந்து, புலையர் கால் தழுவி, புல்லர் கெட்டவங்களோட தான் சேருவாங்க, நல்லவங்களோட சேர மாட்டாங்க. இப்பயும் நம்ம எடுத்து 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 எவ்வளவு அமுத வர்ஷிப்பா பொழிஞ்சாலும் கெட்டது உடனே போய் சேரும், நல்லது போய் சேரவே சேராது. அப்படி இருக்கிறது தான் மனித வாழ்க்கையின் உன்னதம் என்று பாடம் கற்பித்து, இவ்வித இனிசெயல் கொட்டி நாத்திகம் பேசி நாத்தடும் பேரின கோஷ்டியார் நாசமாகும் என்று ஓராதோ, இப்படி எல்லாம் பேசுறது நாசமாத்தான் ஆகும்னு தெரியாம இந்த கூட்டமானது நாடெங்கும் தங்கள் கூட்டம் அதிகப்படுத்தும் பொருட்டாய் தங்களுக்கு தோணாமலே திரளான ஆட்களை சேர்த்து வருகிறார்கள். இப்படியாக இவங்க எல்லாம் இப்படி திரளாக கூட்டத்தை கூட்டி வர்றாங்க. இந்த நாஸ்திகத்தன்மை மாறி ஆஸ்திகத்தன்மை மாறி நாஸ்திகத்தனம் மக்களை எப்படியெல்லாம் தீ வழியில கொண்டு போய் செலுத்தியது அப்படின்றதெல்லாம் நம்முடைய பெருமானவர்கள் எடுத்து காட்டுறாங்க. அப்போ இப்படியெல்லாம் நம்முடைய இந்திய தாய்நாட்டின் அந்த பூர்வீக உத்தம சித்தி கொள்கையை இந்த நாஸ்தீகம் அப்படியே துப்புரவா தொடச்ச மாதிரி வெந்நீர் விட்டு களைத்து அப்புறப்படுத்தின அப்படின்னு தெய்வம் அவங்க எடுத்து காட்டுறாங்க. வந்துடவே கூடாதுன்னு சொல்லி சாதாரண தண்ணியை ஊத்தி கூட கழுவி விடல, அது வெந்நிய விட்டு அப்படியே இந்த ஆசியத்தனத்தை அப்படியே அப்புறப்படுத்திடுச்சு. இவ்வாறுள்ள நமது இந்திய தாய்நாட்டின் பூரண ஜீவ சுயராஜ்யத்தை பற்றிய நம் பண்டைக்கால மெய்ப்பயன் பூர்வீக கொள்கையை வேறற களைந்து வேரோட அந்த ஆசியத்தன்மையை பிடுங்கி எரிஞ்சி வெந்நீர் விட்டு அப்புறப்படுத்தி மின்னொலி போல கண்ணை கவரும்படியான சாதன கருவிகளும், சரி பெரிய பெரிய சாதன கருவிகள் கண்டுபிடிக்கிறது தான் பெரிய வேலை அப்படின்னு நினைச்சு இன்னும் கோட்டை கொத்தளங்கள் நகரங்களையும் நாசம் செய்து தகர்த்தெறிய வல்ல பழுபலம் கொண்ட ஆயுதங்கள், பெரிய பெரிய ஆயுதங்கள், அணுகுண்டுகள் தயாரிக்கிறது தான் மனித அறிவனுடைய வேலை நினைச்சு இந்த மக்களை கும்பலாக கொல்றதுக்கு உண்டான ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறது. எந்த நாடு நிறைய ஆயுதங்கள் வச்சிருக்குதோ அதுதான் சிறந்த நாடு. ஜனங்களை குப்பலாக கொல்வதற்கு ஆச்சரியகர பயங்கரமாகிய பலவர்ணப்பட்ட ஆயுத ரகங்களும் தேர்ந்து செய்வதில் மிக சாமர்த்தியம் கொண்டுள்ள மற்றைய தேசங்களில் உள்ளவர்களை பார்த்து, எல்லாமே இந்த இந்தியாவுல கிடையாது, மற்ற மக்களை பார்த்து இவனும் கெட்டு போயிட்டான். மற்றைய தேசங்களில் உள்ளவர்களை பார்த்து இவைதான் மேம்பாடுடைய பெருமையான வாழ்க்கை என்று எண்ணி, அப்படி வாழ்றதுதான் பெருமையான வாழ்க்கை போல என்று எண்ணி எளிமையாக இருந்த அந்த வாழ்க்கை முறையெல்லாம் மாற்றி இன்னைக்கு ஆடம்பரமும் அறிவற்ற தன்மையும் உள்ளே புகுந்துருச்சு.
இவைதான் மேம்பாடுடைய பெருமையான வாழ்க்கை என்று எண்ணி ஆசையுற்று நம் பூர்வீக மெய் அறியாது, பூர்வீகமா நம்ம மெய் எப்படி இருந்தது, நம்ம நாடு எப்படி இருந்ததுங்கிறத கொஞ்சம் கூட அறியாமல் அகக்கண்ணொளி மழுங்கி அவர்களைப் போல் நாமும் பூமியை குடைந்து நவலோகங்களை கொள்ளை கொள்ளவும், கடலை கடைந்து நவரத்தனங்களை கைப்பற்றவும், நெருப்பை குழலில் அடைத்துக் கொண்டு ஈவிரக்கமின்றி கோட்டை கொத்தளம் நகரம் மக்களை அழிக்கவும், காற்றை பையில் அடைத்து விண்ணில் உலாவவும், அதனால் மேகமண்டலங்களில் தாவவும், மகா மேருகிரியை கடக்கவும் தெரிந்து கொண்டால், அப்போ இந்த மாதிரி எல்லாம் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் இதை தெரிஞ்சுக்கிட்டேன், உலக கல்வியில எனக்கு அது தெரியும் இது தெரியும், நான் வானத்துல பறப்பேன், நான் ஸ்பேஸ்ல போயிருவேன், அங்க போயிருவேன் இங்க போயிருவேன், செவ்வாய் கிரகத்துக்கு போயிருவேன், நிலாவுல போய் வாழலாமா நான் பாக்குறேன், கடலுக்கு அடியில போய் அங்க இருக்கிற சொத்துக்களை எல்லாம் கொள்ளை அடிச்சிட்டு வருவேன், இன்னும் இந்த பூமியை கொடைஞ்சு உள்ள என்னென்ன நவலோகம் இருக்கோ அதெல்லாம் பார்ப்பேன், இதெல்லாம் அறிவான செயலா அப்படின்னா இல்ல. உனக்கு இறைவன் கொடுத்த அந்த அருமையான வயதையும் அந்த மூச்சையும் வீணாக்குகிற செயலாகத்தான் இதெல்லாம் இருக்கு. அப்போ இப்படியான ஒரு பேராசை அணி கொள்கை தான் இந்த மக்கள்கிட்ட வந்துருச்சு. மற்ற நாடுகளை வென்று கீழ்ப்படுத்தி நாம ஜெயிக்கணும், மற்றவன தோக்கடிக்கணும், நாம ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தான் இந்த நாசியத்தன்மையானது மக்களுடைய உள்ளத்தில் கொண்டு வந்து விட்டது. அதுதான் தெய்வம் அவர்கள் திருமைஞான குரல் திருவாக்கியம் 20 சொல்லிப்பாங்க, இந்த மனுப்பூண்டுகள் ஒவ்வொன்றின் தலையிலும் ஒவ்வொரு முளை கிளம்பி இருக்கிறது. எப்படி ஒரு புல் பூண்டு ஒரு விதையை நட்ட உடனே முதல் முளை கிளம்புதோ, அது மாதிரி இந்த மனிதன்கிட்ட ஒரு முதல் முளையானது, ஒரு நாச முளையானது கிளம்புது. அது என்ன முளை அப்படின்னா, அந்த முளையே அந்த பூண்டை அழிக்க போகிறது. ஓம் மண்டையில இருந்து கிளம்புற அந்த முளை ஒன்னைத்தான் அழிக்க போகுது. ஒருவன் தான் பிழைத்துக் கொள்ள வேண்டும், மற்றவன் அழிந்து போக வேண்டும் என்று எண்ணுகின்ற அந்த எண்ணம் தான் அந்த முளை. அந்த முளை என்ன, இந்த மனிதன் ஒவ்வொருத்தன் மண்டையிலையும் முளைச்சு வருதே ஒரு முதல் முளை. அந்த முளை என்னன்னா, நான் நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும்னு நினை தப்பு இல்லை, ஆனா மற்றவன் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறியே, அது தவறு. அப்போ இந்த எண்ணம் என்ன செய்யும்னா ஒன்னேதான் அழிக்கும். நீ மற்றவன் அழிஞ்சு போகணும்னு நினைச்சினா அது ஒன்னேதான் அழிக்கும். அது வேகமாக வளர்ந்து விரைவில் பலன் தரப்போகிறது. என்ன பலன் தரப்போகிறது? அந்த பலன்தான் அவனவன் எதிர்பார்க்கும் வண்ணம் இருக்காது. நீ என்ன எதிர்பார்க்கிற? நான் நல்லா இருக்க போறேன், அவன் நாசமாக போறேன்னு நினைக்கிறியே, அப்படி இருக்காது. அதுக்கு மாற்றமா தான் இருக்கும். எப்படி வேர் மேலே வர வேண்டும், தண்டு கீழே போக வேண்டும் என்று எண்ணி ஒருவன் ஒரு விதையை எப்படியெல்லாமோ திருப்பி வைத்து நட்டானாம். எப்படி இறைவனுடைய செயலை மாற்றி உன்னால செய்ய முடியுமா? நீ ஒரு விதையை எப்படித்தான் திருப்பி வச்சு நட்டா கூட வேர் மேல வருமா? ஒரு வேர் லேச கீழே, வேறு கீழையும் தண்டு மேலையும் தானே வரும். அந்த இயற்கையை உன்னால மாற்ற முடியுமா? நான் இயற்கையவே மாற்றி காட்டுறேன்னு சொல்லிட்டு லேசா வேர் வந்த உடனே அதை திருப்பி வேர் மேல வர்ற மாதிரி நீ பூமியில திருப்பி நட்டா கூட அந்த வேர் என்ன செய்யும்? அப்படி மேல திரும்ப ஒரு வளைஞ்சு கீழே பூமிக்குள்ள போயிடும். அது மேல வரவே வராது. அப்போ அதைதான் தெய்வம் அவங்க எடுத்து காட்டுறாங்க. வேர் மேலே வர வேண்டும், தண்டு கீழே போக வேண்டும் என்று எண்ணி ஒருவன் ஒரு விதையை எப்படியெல்லாமோ திருப்பி வைத்து நட்டானாம். முளை மேலே கிளம்பியதும் ஆகா வேர் மேலே வந்து விட்டது, நாம் எண்ணியபடியே நடந்து விட்டது என்று அவன் ஆனந்தப்பட்டானாம். அந்த ஆனந்தம்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். நீ திருப்பி வச்சு வேர் மேல வர்ற மாதிரி மேல வச்சுட்டேன், நீ கொஞ்ச நாள் சந்தோஷப்படலாம். அடுத்தவனுக்கு எடுத்துட்டேன், நான் மேல வந்துட்டேன், நீ சந்தோஷப்படலாம். இந்த சந்தோஷம் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். கொஞ்ச நாள்ல அப்படியே வளைஞ்சு நீ திரும்ப கீழே போயிருவ. அந்த எண்ணம் உன்னை கீழே கொண்டு போயிடும். ஆனால் அந்த முளையோ ஓரிரு நாட்களில் வில் போல் வளைந்து வேர்பாகம் கீழே போக தண்டு பாகம் மேலே வந்து விட்டது. அப்போ அந்த வேர்பாகம்க்கு வளைஞ்சு கீழே தான் போகும். நீ எப்படித்தான் திருப்பி வச்சு நட்டான், அவன் எண்ணம் அவனை ஏமாற்றி விட்டது. இது போலவே மனுப்பூண்டின் தலையில் உள்ள அந்த முளையே மனுப்பூண்டை அழிக்க போகிறது. அப்போ உன் தலையில இருக்கிற அந்த எண்ணம் தான் உன்னுடைய அழிவுக்கு காரணமாக இருக்குது. அப்போ நாம எண்ணுகிற எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்க வேண்டும். அவனவன் எண்ணமே அவனவனுக்கு எதிரியானால் அதனால் அவனவனுக்கு வரும் அழிவை யார் தடுக்க முடியும்? அப்போ உன்னுடைய எண்ணம் தான் உன்னுடைய அழிவுக்கு காரணமாக இருக்கிறது.
நரகம் அப்படிங்கிற ஒன்னை உன்னுடைய எண்ணத்தால நீயால அந்த படைச்சுக்கிட்ட. அப்போ அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு உனக்கு நல்ல எண்ணம் தான் வேணும். அப்போ எப்படியெல்லாம் இருந்த அந்த இந்திய தேசம் எப்படியெல்லாம் மாறியது? உளத்துறை தெய்வமே போய் உடட்டிலே பூச்சாய் கொண்டு குலநல தரங்கள் பொன்றி காமமே மேலாய் பூண்ட தலைபிடி தள்ளு வாரி தருகடர் மிக்கோரென்ன உலகமும் மொழி போற்றி யுகப்பிரளயமுமாற்றே. மெய்யானது உதட்டுல ஒரு பூச்சா சாயமா இருக்கு. இப்ப சாமி கும்பிடுறதெல்லாம் அப்படித்தான் இருக்கு. உதட்டுல ஒரு பூச்சி. இவனுடைய அடி வேலைகளுக்கு தான் முக்கியத்துவம். அப்படி போற போக்குல கோயில் எங்கேயாவது ஒரு கோயில் இருந்தா அப்படி ஒரு சலாம் போட்டு போறதுதான் இவன் சாமி கும்பிடுறது. உதட்டிலே ஒரு பூச்சி மாதிரி ஆயிடுச்சு. ஆற்றுது பறையர் வாழ்வை ஆசையுச்சேரி கெஞ்சி போற்றுது குலங்கள் பொன்றி புலைத்தொழிற் பதங்கள் போற்றி மாற்றிய தாமஞ்சேரி வனக்கரை புறக்கணித்து நீச்சல்கள் பெருகி எங்கும் நின்ற வெங்கலியோடொக்க. அப்போ வணக்கர்களை பெரிய பெரிய பாரவான்களை உன்னை நல்வழிப்படுத்துவதற்காக வந்த பெரியோர்களை எல்லாம் புறக்கணித்து நீச்சர்களை அவங்களதான் கால் கழுவி கும்பிட்டு இப்படி நீச்சர்கள் பெருகிய காலமாக ஆகிவிட்டது. அப்போ இப்படியான ஒரு காரணம். இந்த இது குழந்தைகள்கிட்டையும் பிள்ளைகள்கிட்டையும் இதே புகுத்தி வளர்த்ததுனால பிள்ளைகள்கிட்டையும் நம் தேசத்து சிறுவர் சிறுமியர்களுக்கும் என்ன அந்த தீவிரமாக இந்த செயலை புகுத்தி விட்டதுனால அதனால குழந்தைகளுக்கு சின்ன பிள்ளைல இருந்தே அந்த தெய்வ நம்பிக்கையை ஊட்டி வளர்த்தா அது எப்படி வளரும்? அப்படி இல்லைன்னா அது பிள்ளைகளே துரோகிகளாகத்தான் மாறும். பெற்றோர் துரோகம், குல துரோகம், குடி துரோகம், அரசுகோள் துரோகம், நம்பிக்கை துரோகம், அடிமை துரோகம், தெய்வ துரோகம், குரு துரோகம், ஆத்ம துரோகம் முதலான இந்த துரோக துவேச துராகிருத செயல்கள் தான் இந்த நாஸ்திகத்தன்மையினால இந்த நாசமாகிற தன்மையினால வரும். அப்ப இப்படியாக நாஸ்திகம் எல்லாத்தையும் ஒரு நாசமாக்குகிற ஒரு கருவியாகத்தான் இருக்குது. அப்போ இப்படியான ஒரு காலத்துல நம்முடைய தெய்வமோர்கள் இதுக்கு முந்தி வந்த பாரவான்கள் வந்த காலத்திலேயாவது கடவுள் நம்பிக்கை இருந்தது. ஆனா தெய்வமோர்கள் வந்த காலத்துல கடவுளே இல்லை அப்படின்னு சொல்ற இந்த வணக்கரை புறக்கணிக்கின்ற காலமாக இருந்தது. அப்படிப்பட்ட காலத்துல நம்முடைய தெய்வமோர்கள் இந்த அறச்செயலின் கண் நில்லாது மரச்செயல் புரிந்து நிற்கின்ற அந்த துஷ்ட ஜனங்களையும் அவர்கள் கைதூக்கி விட்டு மேம்பாடடைய செய்வான் வேண்டி தெய்வம் அவர்கள் எப்படி இந்த நிலைமையெல்லாம் மாற்றுறதுக்கு என்னவெல்லாம் அவங்க பாடுபட்டாங்க. அவங்க வந்த காலத்துல இந்த நாஸ்திகத்தனம் தானே பெருகி இருந்தது. அப்போ இந்த நாஸ்திகத்தனம் பெருகி இருக்கிற அந்த காலத்துல அவங்க அவதரிச்சு நம்முடைய பெருமானவர்கள் இந்த மாயா சரீரமாகிய தூலம் இன்றி யாரும் எக்காலத்தும் எவரையும் திருத்தி மாற்ற முடியாது, இந்த மக்களை எல்லாம் மாற்றணுமே அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு தகுந்த மாதிரியே அவங்கள யாரையும் அந்த நாஸ்திகத்தனம் பேசுகிற மக்களையே அவங்க யாரையும் வெறுத்து ஒடுக்கல, அவங்களையும் அரவணைச்சு. அதாவது இவன் ஏன் நாஸ்திகத்தனத்துல ஆக்கினான் அப்படின்னா இந்த மெய்யாக கடவுள் நம்பிக்கை உள்ள மக்கள் அவங்க தவறான ஒரு வழியில கடவுள் சொல்லி கல்ல கும்பிடவும் அவங்க அந்த நிரூபிக்க முடியாதபடி அந்த போலி ஞானியர்கள் நிறைய உருவானதும் தான் இந்த நாஸ்திகத்தனம் பெருகினதுக்கு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்களையும் அரவணைச்சு நீ கல்ல தானே கும்பிடுறாங்க, அது தெய்வம் இல்லைன்னு சொல்றீல,
ஆமாப்பா நானும் அப்படித்தான் சொல்றேன், இங்க வா. ஆனா கல்ல வந்து தெய்வம்னு ஆக்க முடியாது. ஆனா உன்கிட்ட நான் பேசுற மந்திரங்கள் உன் காது கொடுத்து நீ கேட்டீன்னா உன்னைய வந்து தெய்வமாக மாத்தலாம். நீதான் தெய்வம், இங்க வா, உன்னை நான் வந்து தெய்வமாக மாத்துறேன். அப்படியான மந்திரங்களை உன்னுடைய செவியில் ஏற்றி உன்னை வந்து நான் வந்து தேவனாக மாற்றுவதற்காகத்தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இந்த மாயா சரீரமாகிய தூலத்தை இந்த நாஸ்திகம் பேசுகிற இந்த கூட்டம் இருக்கின்ற காலத்தில் அவங்க வந்து இப்படியாக இந்த ஒரு புறக்கரண விரிவர்ஷிப்பு மூலமாகத்தான் இந்த மனிதனை வந்து ஈசனாக முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த புறக்கரண விரிவர்ஷிப்பை தினமும் ஓயாது நிறைய கொடுத்து இந்த தீவு இந்த பூமண்டலத்தில் மாயா சரீரத்தில் நிறைந்துள்ள இந்த மனுஷதள கோடிகளை இப்படி அவங்க நாசமாக போக இருக்காங்களே, இவங்களை வந்து அந்த கோடேறும் தேடுடை வீடடைய வைப்பான் வேண்டி அந்த ஜீவ தேகத்தில் இருந்த ஆன்மசுத்தி ஆவிப்பிரான் ஆகிய தேவகோமான் அவர்கள் இந்த மனுஷதளங்களுக்காக இறங்கி மாயா தேகம் ஏற்றி வந்து எப்படியெல்லாம் வந்து இந்த பொய்யான நூல்கள் வேதங்கள்னு சொல்லி, ஏன் வேதங்கள் வேதாகம நூல் நினைச்சு குன்றி கொண்டு வந்தது மக்களிடத்துல அப்படின்னா, நிறைய தலையாட்டி கையாடியர்கள் பொய்யான நூல்கள் நிறைய எழுதினாங்க. அவரை படித்த மக்கள் நாமும் இப்படியே பெரியோர்களாக ஆகலாம் நினைச்சு இப்படி இருக்காங்க. அதைத்தான் நிஜமாக நின்று கேள்வி கேட்டு நிரூபி என்ற மக்கள்கிட்ட வந்து பலியாது போய் அந்த மக்கள்கிட்ட இந்த நாஸ்திகத்தன்மை வளர்ந்தது. அப்ப ஞானம் வந்து எப்படியெல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லும் போது ஒரு யதார்த்த மனம் படைத்த மக்கள் வந்து அதையெல்லாம் நம்புனாங்க. எனக்கு மரத்தடியில ஞானம் கிடைச்சது, எனக்கு அந்த காட்டுக்குள்ள வந்து கொடுத்தாங்க ஞானம் கிடைச்சது, நான் அந்த மரத்தடியில அன்னபானம் இன்றி நிஷ்டையில இருந்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து என்னமோ வாயில கொடுத்தாங்க, அதை உள்ள விழுங்கினதும் குழு குழு என்று போய் அப்படியே ஞானத்தை கிளப்பி விட்டுருச்சு. எனக்கு கனா காணும் போது ஞானம் வந்துச்சு. நான் கோயில் முன்னால பாடிக்கிட்டு இருக்கும் போது கதவு படேர்னு திறந்து பிரசன்னமாகி எனக்கு ஞானத்தை ஏற்றிட்டாங்க. நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது அந்தர மார்க்கமாக வந்து என்னுடைய ஆத்மா கூட பேசிக்கிட்டு போகுது. இப்பயுமே சொல்லுவாங்க சில பேர், என்ன பிரச்சனை, உங்க வீட்டுல முன்னோர்கள் யாரு கூட பேசணும்னு சொல்லுங்க, அவங்க கூட பேசணுமா அப்படின்னு அப்படியே கண்ணை மூடி உட்கார்ந்து அவர் கூட பேசுற மாதிரி எல்லாம் நடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து யதார்த்தம் மனம் படைத்த மக்கள் நம்பலாம். கொஞ்சம் நிஜமாக நின்று கேள்வி கேட்டு நிரூபி பார்க்கலான்ற மக்கள்கிட்ட நம்ப அது பலியாது. அதனாலதான் அவங்க வந்து இந்த நாஸ்திகத்தனத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி நம்முடைய பெருமானவர்கள் அவங்களையும் அரவணைச்சு எப்படியெல்லாம் இந்த மக்கள் வந்து ஞானம்ங்கிற பேர்ல ஏமாத்துறதுனால தானே இவன் இப்படி போயிட்டான். அப்போ அப்படி ஏமாற்று வேலை இல்லாமல் அந்த நிஜமான ஞானம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் எடுத்து காட்டி, இப்போ இந்த போலி ஞானம்ங்கிறது வந்து ஒரு கேள்விப்படத்துக்கு நில்லாததாக இருக்கு. எதை சொன்னாலும் நம்புற மக்கள்கிட்ட அது வந்து போய் சேர்ற மாதிரி இருக்கு. ஆனா நம்பாம அது எப்படி, அது கல்லு தானே. உன்னை கூட நான் ஒருத்தவங்க பேசுறத கேட்டேன். நான் வந்து சின்ன பிள்ளையா இருந்தேன், நான் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எப்பயும் வாங்குவேன், ஒரு தடவை செகண்ட் ரேங்க் வாங்கிட்டேன். எங்க அம்மா வந்து என்னைய ஏன் செகண்ட் ரேங்க் வாங்கினேன்னு கேட்டாங்க. என்னன்னு தெரியலமா, இந்த தடவை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறேன் செகண்ட் ரேங்க் வாங்கிட்டேன்னு சொன்னேன். சரி நீ இந்த முக்கில் இருக்க பிள்ளையார்கிட்ட போய் தேங்காவோட நீ அடுத்த தடவை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவ அப்படின்னு சொன்னாங்க. நானும் தேங்காய் உடைச்சேன். அதான் தேங்காய் கோயிலுக்கே தினமும் போய்கிட்டே இருந்து தேங்காய் உடைச்சிக்கிட்டே இருந்தேன், படிக்கல. அதனால அடுத்த தடவை 10வது ரேங்க் போயிட்டேன். அப்போ கோயில்ல போய் தேங்காய் உடைச்சதுனால 10வது ரேங்க் போனேன். அதனால எனக்கு கடவுள் நம்பிக்கையே விட்டுருச்சு. அதுல இருந்தே நான் வந்து நாஸ்திகனா மாறிட்டேன். அது உண்மையான நான் இன்னைக்கு வந்து கடவுளை நம்புகிறவன் முட்டாள் அப்படின்னு நான் வந்துகிட்டு இருக்கேன். உண்மையான கடவுள் இருந்தா என்னை வந்து தண்டிக்கட்டுமே, என்னைய தண்டிக்கலையே, நான் நல்லா தானே இருக்கிறேன், அப்ப கடவுள் இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதுக்குதான் நம்ம தெய்வமோர்கள் அவங்களையும் அரவணைச்சு, இந்த உலகத்தில் உன்னையெல்லாம் தண்டிக்க மாட்டாங்க, இந்த உலகத்தில் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் ஒன்று போல் நடாத்தும் கருணாமூர்த்தியும்
அகத்தினிடத்தை அறிந்த அன்பர்களுக்கு அவ்வுலகத்தில் தனது சொந்த கிருபையாளனாகிய காருண்ய மூர்த்தியும். அப்படித்தான்ப்பா அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எதெல்லாம் நம்பலையோ, எதெல்லாம் நிரூபிக்க முடியலைன்னு சொன்னாங்களோ, அப்படியான எத்தனையோ நாஸ்திகம் பேசின மக்களையும் தெய்வம் அவர்கள் அரவணைச்சு அவங்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் சொல்லணுமோ அப்படி எப்படியெல்லாம் பண்பா சொல்லி, இந்த மரண காலத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லைன்னு இருக்குன்னு எப்படி நிரூபிப்பீங்க அப்படின்னு கேட்டா, அதுக்கும் தெய்வம் அவங்க கனவுங்கிற ஒன்றை அதுக்காகத்தான்ப்பா இறைவன் படைச்சு வச்சிருக்காங்க. நீ தூரம் இல்லாம வாழ்வ அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் கனவு, வேற எந்த ஜீவராசிகளுக்கும் கனவு வராது. நீ தூங்கும் போது கனவுல எங்கெங்கயோ போயிட்டு வாரியே, உன்னுடைய தேகம் நீ எங்க படிச்சிருக்கியோ அந்த இடத்துல தானே கிடக்குது. ஆனா நீ நினைவால எங்கெல்லாமோ போயிட்டு வருவியே, அப்போ இந்த தேகம் இல்லாமையும் நீ எங்க எல்லாமோ போய் வாழ போற அப்படின்னு காட்டுறதுக்காகத்தான் இந்த கனவுலகம் இருக்கு. அப்படியெல்லாம் அவங்களுக்கு தகுந்தபடி தெய்வம் அவர்கள் எடுத்து காட்டி அந்த யதார்த்த மனம் இல்லாம நிஜமாக நின்று கேள்வி கேட்டு நிரூபி என்று சொல்ற மக்களையும் கூப்பிட்டு, இங்க வா நான் நிரூபிக்கிறேன், என்கிட்ட செயல் இல்லாத வாசகமே கிடையாது, என்கிட்ட பொய்யான போலித்தனமே கிடையாது, எல்லாமே செயல் உள்ள வாசகம் தான் சொல்லி அவங்களுடைய அந்த மனமும் ஒத்துக்கொள்ளும்படி. எத்தனையோ நாஸ்திகம் பேசுறவங்க ஆதி காலத்துல தெய்வம் அவர்கள்ட்ட கடவுளை காமிப்பீங்களா, நான் காமிப்பேன், நீ பார்க்க ரெடியா, நான் ரெடி நீ ரெடியா அப்படிலாம் தெய்வம் அவர்கள் கேட்டு, நான் காமிச்சிருவேன்பா உனக்கு பார்க்க முடியுமா அப்படி கேட்ட உடனேயே அசந்து போயிடுவாங்க. அப்படியாக எல்லாரையும் அரவணைச்சு நம்முடைய பெருமானவர்கள் இந்த மற்ற பாரவான்கள் எல்லாம் கடவுள் நம்பிக்கை உள்ள காலத்துல வந்துதான் இந்த மெஞ்ஞானத்தை பரப்ப வந்தாங்க. அப்படி வந்த காலத்துல கூட அவங்களால ஒரு 4-5 பேரை தான் இந்த மெய்யில ஆக்க முடிஞ்சது. இன்னைக்கு கூட பெருமானவர்கள் நம்மளுடைய அந்த ஒளி நாடாவுல நம்ம தொடங்கும் போதே அவங்க சொன்னாங்க, யுகந்தோறும் வருவேன்னு சொன்னாங்களே, பவக்கோள் நிறைஞ்ச காலமெல்லாம் வருவேன்னு சொன்னாங்களே, அப்போ அவங்க இந்த பவக்கோள் நிறைஞ்ச இந்த காலத்துல வராமலையா இருப்பாங்க? அவங்க வந்த காலத்துல எல்லாம் ஒரு 4-5 பேரை தானே ஆக்க முடிஞ்சது. என்ன மக்கள் நிறைய இல்லையா? அப்ப மக்கள் எல்லாம் கூட்டமே இல்லையா? அந்த 4-5 பேர் தான் இருந்தாங்களா? இவ்வளவு கூட்டம் இருந்தாங்க, ஏன் அவங்க செவியில எல்லாம் ஏறல? அப்போ அந்த செயலை ஒரு 4-5 பேருக்காவது செஞ்சாங்களே, அந்த செயல் இப்ப எங்க இருக்குன்னு நீ தேடி பார்க்கணும். பவக்கோள் நிறைஞ்ச காலத்துல நான் வருவேன்னு சொன்னாங்களே, அப்போ இப்ப பவக்கோள் நிறைஞ்ச காலமாக இருக்கே, அவங்க எங்க வந்திருக்காங்கன்னு நீ தேடி பார்க்கணும். அப்படியெல்லாம் சொல்லி அவங்க இந்த மக்களை இந்த பவக்கோள் நிறைந்த காலத்துல இந்த மக்களை மெய்யாகவே இந்த மக்களை எல்லாம் இந்த தூள தேகத்துல இருந்து இவங்க நாஸ்திகம் பேசி நாசமாக போக இருக்காங்களே, இவங்களையும் மீட்படைய செய்யணுமே, இவங்களெல்லாம் சிக்கறுத்து விலக்கி மெய்யாகவே அந்த ஜீவதேகத்தில் ஏற்றி வைக்கணுமே, அந்த வீடு அடைய வைக்க வேண்டுமே என்று அவர்கள் அந்த மாயா தேகம் ஏற்றி இறங்கி இப்போ நம்ம இந்த பழமொழி, நாஸ்திகம் என்னால் இருப்பினும் ஒரு நாள் நாசமே ஆகும் என்று இருந்தாலும், அந்த நாஸ்திகத்தனத்தை அடியோடே எப்படி ஆஸ்திகத்தனத்தை வேறெடுப்பான் வேண்டி இந்த நாஸ்திகம் வந்ததோ, இந்த நாஸ்திகத்தனத்தை அடியோடே வேறெடுப்பான் வேண்டி நமது பிரானவர்கள் இந்த மாயா சரீரம் ஏற்று இடைவிடாத அமுத வர்ஷிப்பின் மூலமாக எத்தனையோ நாத்திகத்தனம் பேசிய மக்களையும் இந்த ஆஸ்திகத்தனத்தில் ஆக்கி இன்னைக்கும் அவங்களுடைய அந்த அமுத வர்ஷிப்பு எல்லாரையும் அந்த நாசமாக போக விடாதபடிக்கு அந்த ஆஸ்திகத்தனத்தில் ஆக்குவதற்காக அவர்களுடைய அமுத வர்ஷிப்பை நாளும் வர்ஷித்துக் கொண்டிருக்கும் நமது பெருமானவர்களது பொன்னடி போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முட்டி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.